ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் ஸ்வாட் மாஸ்டர் செங்கர்ஸ் அண்ட் மான்வாவோட எபிசோட் 5 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுப்போம். நான் ஒரு 10 நாளுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு வீடியோ நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணிடுறேன். பட் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஏறிச்சுன்னா கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணி டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது எப்படின்றது நீங்கள் தான் பார்த்திங்கன்னா சொல்லணும். ஓகே, ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஸ்டாம் கேஸ்டரில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில டைமில் ஸ்டாம் கேஸ்டரில் பயங்கரமாக போர் அடிச்சுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்னோட அப்பாவோட அக்னாலஜ்மெண்ட் பற்றியும் எக்ஸ்பெக்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா நான் ஃபீனிக்ஸ் ஆர்ட் சாப்பிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறமா லூனா கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் நான் கார்டியன் ட்ராகன் உரக்கன் இருக்கா இல்லையா, அவரை கூட மீட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நடக்கல, பட் இந்த வார்த்தை நடந்துச்சுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கான் கூட சண்டை போட்டுட்ருக்கான். நான் என்னோட ப்ரிப்பரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மெயின் கேசலுக்கு போகணும் இல்லையா, அதனாலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா கான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம கான்வே பார்க்குறாரு, பரவாயில்ல பேட்ரியார்க்கோட இன்ட்ரெஸ்ட் படியே பார்த்திங்கன்னா இவன் கண்டிப்பாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிக்க ஆரம்பிச்சிருது. ஓகே, நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கலாம் யங் மாஸ்டர் ஜின் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் இன்றைக்கி ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்க கூட சண்டை போட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நெருப்பு வர வச்சு விளையாடின்னு இருக்கான். அப்போது நம்ம கில்லி வந்துட்டு ரொம்ப சூடாக இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இல்லை சும்மா கொஞ்சம் சூடான தனிமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். மேரியோட கிஃப்ட்டை வாங்குற அளவுக்கு நான் ரொம்ப கிளாடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நான் ஃபீனிக்ஸ் ஆர்ட்டை நான் கேள்வி மட்டும் தான் பார்த்துருக்கேன், பட் இது இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். நம்ம ஹீரோமே ஆமாண்டவா சொல்லி பார்க்குறான். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, ஃபீனிக்ஸோட ஹார்ட் சாப்பிட்டதுனால தான் அவனோட ஃபயர்மே பார்த்திங்கன்னா பண்ண முடிஞ்சு. இப்போ அந்த புக்கெலாம் பேக் பண்ண வைக்க சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு கிளம்புறான். அவங்ககிட்ட சொல்லிட்டு எங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரிக்கு தான். அங்கே போய்ட்டு மிரகன் கிட்ட, தம்பி நான் சீக்கிரமாக கிளம்ப போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஆக்சுவலாக அப்படி சொல்ல மாட்டான். நார்மலாக ஃபார்முலாக தான் பார்த்திங்கன்னா சொல்லுவான். நான் என்னோட ஸ்டைலில் சொல்லிட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், நான் லெஜெண்டரி ட்ராகன், நீ பயப்பட தேவையில்ல, நான் கண்டிப்பாக உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். அதுவும் இல்லாமல் என்னை நோட் பண்ணுறது யாருக்குமே யாராலையும் என்னை நோட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு மிரகன் சொல்கிறாரு. இதை கேட்டு நீ வீக் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஏன்னா பழைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால் அந்த எஃபெக்ட் குறைஞ்சிடுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரன்கங்கல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான ஒரிஜினலான ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் ஃபேமிலி தான். அதாவது ஸ்வாட்ஸ்மேன் மட்டும் இல்லை, மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன். அதுவும் டெமர் இருக்கார் இல்லையா, டெமர் ரன்கண்டல் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரியிலே ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் ஸ்வாட்ஸ்மேனு. அதுக்கப்புறமா யாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையை அது மாதிரி விட்டாங்க. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் இவர் ஒர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா எல்லாருமே. அதாவது இவருமே ஒரு கார்டியன் மாதிரி இல்லையா, அதனால இவரையுமே எல்லாருமே வர்ஷிப் பண்ணுவாங்க. அதனால அவருமே சொல்லிட்டு இருக்காரு, நான் கண்டிப்பாக யாரோட கண்ணு முன்னாடியும் மாட்ட மாட்டேன். அதனால் நீ பயப்படாத, யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நான் தப்பிச்சு வந்துடுவேன். ஏன்னா நான் தான் டிராகன் ஆஃப் த ஷேடோஸ், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கை வைக்க வர்றாரு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க, சரி வாங்க கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி பையும் ஆல்கஹாலும் எடுத்துகிட்டு கொடுக்குறான். கில்லி கொடுத்தாங்கன்ட்டு இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிட்டு அவர் நீ இந்த மாதிரியான ஒரு ஒண்டர்ஃபுல்லான சைல்டாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கல, ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப குடிச்சிட்டு இல்யூஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு சுத்தாதீங்க, பார்த்து பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லும் போது, உன்னை ரைஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக ஒருத்தான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனா பேசிட்டு இப்போ கிளம்புறாங்க. இப்போ நம்ம கில்லி சொல்கிறாங்க, நம்ம போகிற விஷயம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் உங்களுக்கான அந்த பையை என்னால் பேக் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம பிரிடுறோம் இல்லையா, அதனால எல்லா டைமே என்னால் பண்ண முடியாது. மெயின் கேஸ்ட்டில் உங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் வராங்க, கார்டியன் ஜெரோம் அண்ட் ஹோல்ஸு. இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோவை கூட்டு போகிறதுக்காக வராங்க. நாங்கள் உங்களை பத்திரமா கூட்டு போவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வண்டியில் ஏற்றிட்டு ஜின்ரன் கேண்டல் கூட பார்த்தீங்கன்னா போகிறாங்க. கரெக்டாக டேட் அக்டோபர் 30th 1790 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயர் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே ஸ்டாம் கேசல்லேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மெயின் எஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக. இப்போ உள்ள நம்ம கில்லியுமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் எஸ்டேட் இருக்குல்லையே, அங்கே கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸ்னு ஒரு இடம் இருக்குமே, அந்த செரிமனி நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான். அப்போ பார்த்துட்டு இருக்காங்க, வெளில ஸ்னோயிங்காக இருக்குது. பார்த்தா அதுக்குள்ளே இன்ட்ரோடர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த 2 பேரில் எவனோ தான் இன்ட்ரோடராக பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோக்கு இப்போயே டவுட் வந்தது. ஏன்னா இவங்களோட ஜாப் தான் பார்த்தீங்கன்னா சேஃபாக கூப்பிட்டு போகிறது. இவங்களையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 2 பேரில் ஒருத்தன் ட்ரைட்டராக இருப்பான், கில்லி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, நான் யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லி வெளில பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரி வராங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம
நம்ம ஜின்ரன் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவங்க வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ போக போக எனிமீஸோட அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஜின்ரன் கேனில் சீக்கிரமாக கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், த மர்சனரி குரூப்னு ஒரு குரூப்பும் பிளாக் ஸ்குவாட் இருக்குல்லையா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து காப்பாற்றுவேன், லைக் ரன் கேனலோட ரெக்வஸ்ட் படி நான் வந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்ற வராரு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவுமே வந்து யோசிக்கிறான். ஸோ என்ன விஷயம்னா இவங்க யார் புதுசான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ட்ரைட்டர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அப்போ கில்லி வந்து நீங்கள் யாரான்னு கேட்கும்போது ஒன்றை மாதிரி ஒரு ரன் கேனில் சேர்ந்த நாய்க்கு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னோம். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா கில்லி கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னோட இஷ்டம் தான், 1 ஷாட் கூட முடிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கில்லி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து ஒருத்தனோட தலையும் ஒருத்தனோட கையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறாங்க. ஸோ அவனுங்களுக்கு வந்து உயிரே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஒன்றால் எப்படி இதெல்லாம் முடிஞ்சிடணுமா சொல்லி அவனுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம கில்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஷாட், அதாவது சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஷாட் பண்ணிடுறாங்க. அப்போ இவனுங்க வந்துட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தம்பி, நீ இந்த இடத்துல வேலை செய்யணுன்னா கூட 7 ஸ்டாருக்கு வாரியருக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் லிட்டரலாக சரியான சீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சைல்டை வந்து ரன் கேனலோட சைல்டை வந்து நீ அசாசினேட் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக ஒரு 3 to 4 8 ஸ்டார் நைட்ஸ் வந்து சண்டை போடணும், இது வந்து உன்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒயிட் ஹேர் இருக்கான் இல்லையா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைட்டரு. ஸோ அப்போ வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸோ எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் தேவையில்லை, லைக் ரன் கேண்டலோட ரெயின் தான் எனக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது ரன் கேண்டலோட கிங்டமே தேவைன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல சொல்கிறான். அப்போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பிள்ன்ற மாதிரி கத்துறான். ஸோ ஜிப்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து ரன் கேண்டல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாதி வேர்ல்டை வந்து அவங்க ரூல் பண்ணுறாங்க, மீதி பாதி வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பிள்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பிள்ஸும் ரன் கேண்டல்ஸும் வந்து இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் மாதிரி 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே செட் ஆகாது. ஸோ பயங்கரமான சண்டைக்காரனுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மேஜிக் தான் மெயின், நம்ம ஆளுங்களுக்கு மேஜிக்னா பிடிக்காது. ஸோ லைக் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரன் கேண்டலோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா டமர், அவர் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆகும்போது வந்துட்டு ஜிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஓத் அண்ட் பேன் மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஸோ ரன் கேண்டல்ஸ் வந்து இதுக்கு மேலே மேஜிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களோட எபிலிட்டிஸ் வந்து சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து என்ன விஷயம் யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கு மேலே அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுமான்னு எனக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் நீ வந்து ஜிப்ளோட ஃபாலோவராக என்ன விஷயம்னு எனக்கு வந்து தெரியல. உன்கிட்ட பேசுகிறத கூட நீ வந்து ஒருத்தான ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், உனக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தோணுது. லைக் இது வந்து எவ்வளோ வந்து சஃபஸ்டிகேட்டடாக இருந்தாலும் சரி, ஒரு 7 ஸ்டார் வாரியர் வந்து டிசீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த நாய் இதில் இன்வால்வ் ஆகிருப்பானா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து எபிசோட் 3, 4 பிடிச்சிச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எபிசோடுமே உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸுமே தரமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக என்னால் வந்து ஒரு 10 டேஸ்க்கு போட முடியும். லைக் அதே மாதிரியான சப்போர்ட் அண்ட் முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட இப்போ 5050 வந்தாச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து ஒரு 5.5K 6K வந்து அடிச்சோன்னா லைக் என்னால் வந்து சீக்கிரமாக டெய்லியுமே வந்து வைக்கினா போட முடியும். அதனால தான் வந்து வைக்கினா அப்படி சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.